இவங்களுக்கும் தமிழ்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை வந்து யார் பண்ணாங்கன்னு கேட்டால், தமிழ்னு சொன்னால் அது வந்து நேரடியாக தமிழருக்கு வந்துடும். நான் சொல்லாமல் திராவிடன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பகுதியை வந்து தெலுங்கர்களுக்கும், ஒரு பகுதி வந்து கன்னடர்களுக்கும், ஒரு பகுதியை மலையாளிகளுக்கும் பிரித்து கொடுக்கலாம். இப்போ தமிழினுடைய நிறைய பெருமைகள் வந்து இன்றைக்கி நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு காரணம் திராவிடங்கிற சொல் தான். எளிமையாக சொல்கிறேன், தமிழர்களை இலங்கையில் படுகொலை செய்வதற்கும் தமிழர்களின் அடையாளங்களை தமிழ்நாட்டில் படுகொலை செய்வதற்கும் நடுவில் பெரிய வேறுபாடுகள் கிடையாது. ரெண்டுத்தையும் ஒப்பீடு செய்யறாராமன். நான் சமமாக சொல்கிறேன், ஒப்பிடலாம் இல்லை, நான் நேரடியாக சமமாக சொல்கிறேன். ஒரு இனத்தினுடைய அடையாளம் அளிக்கப்படுதுங்க. நான் இதனுடைய விளைவுகளை நம்ம யோசிச்சு கேட்கறேன்னா, திராவிடம்னு பேர் வச்சு தமிழ் மொழி அழிச்சிட்டாங்களா? திராவிடம்னு பேர் வச்சுது தமிழர் வாழ்விட சதிச்சிட்டாங்களா? திராவிடம்னு பேர் வச்சுது தமிழர்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு அயலார்களை உள்ள புகுத்திட்டாங்க. என்ன நடந்துருச்சு சொல்லுங்க. என்ன நடந்திருக்குன்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். இப்போ தமிழகத்தை சேர்ந்த தமிழ் மொழியில் கேட்பட்ட ஒரு 68,000 கல்வெட்டு மைசூர்ல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. 68,000 கல்வெட்டு போச்சு. இப்போ நீதியரசர்களுடைய தீர்ப்புக்கு பிறகு ஒரு 28,000 கல்வெட்டு வரும்னாங்க. எத்தனை கல்வெட்டுகள் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் 40,000 கல்வெட்டுகள் நமக்கு அங்க அழிக்கப்பட்டது இல்ல. அதுக்கு என்ன காரணம்? நீதியரசர் சொல்றாங்க, தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இருந்தா அதை தமிழ் கல்வெட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. அது எதுக்கு திராவிட கல்வெட்டுன்னு சொன்னீங்க? நீங்க திராவிட கல்வெட்டுன்னு சொன்னதுனாலதான் அது மைசூருக்கு போச்சு அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ 40,000 கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டதற்கு திராவிட கல்வெட்டுகள் அப்படின்னு அதுக்கு பேர் வைத்தவர்கள் தான் காரணம் அப்படின்றத நம்ம ஏத்துக்குமா? அப்போ திராவிடத்தினால தமிழர்கள் அழிந்து போன ஒரு விஷயம் வந்து முதல்ல சொன்னா 40,000 கல்வெட்டுகள் இழந்திருக்கும். முதலாவது இழப்பு. சரிங்களா? ரெண்டாவது இழப்பு நான் சொல்றேன். இப்ப தமிழனுடைய வரலாறு ஒரு கட்டத்துக்கு மேல எடுத்துட்டு போகணுன்றப்ப கீழடியில் நமக்கு சில சான்றுகள் கிடைக்குது. அதே மாதிரி பல்வேறு இட சான்றுகள் கிடைக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சான்று போறப்போ அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ் மொழி கிடையாது, இது தொல் திராவிட மொழி அப்படின்றாங்களா. இவங்க வந்து திராவிடன்னு சொன்னாங்க. டாக்டர் அம்பேர் அவர்கள் சொல்றாரு, திராவிடன்னு ஒரு மொழியும் கிடையாது, ஒரு இனமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. திராவிட அப்படின்னு பெயர் கொண்ட அந்த இனத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட தமிழ்நாட்டுல கிடையாது. திராவிடர் கழகம்ன்றது அமைப்பு, ஆனா தலைவர் தமிழர் தலைவர். அப்ப திராவிடர் தலைவர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திராவிடர் யாரும் கிடையாது, யாருமே இல்ல. அது வந்து ஒரு கரெக்டான ஒரு பெயர். அது இப்ப திராவிடர் அப்படின்னு சொல்றதுனால என்ன நடக்குதுன்னா, திராவிட மொழியில வந்து முந்து திராவிட மொழி, தொல் திராவிட மொழி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப தமிழுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை எல்லாம் வந்து எங்க போகுதுன்னா தொழிலாவிட மொழி இருந்ததுன்றாங்க. இப்ப தெலுங்கு மொழிக்கு வந்து எது மூல மொழி அப்படின்னு கேட்டா, நீங்க தெலுங்குக்கு வந்து தமிழா மூல மொழி கிடையாதுங்க. தொல் திராவிடம்னு ஒரு மொழி இருந்தது. அந்த மொழியில இருந்து தமிழும் பிறந்தது, தெலுங்கும் பிறந்தது. அதே மாதிரி மலையாளி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மூல மொழி தமிழ் கிடையாதுங்க, தொல் திராவிடம்னு ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியில இருந்து தமிழும் பிறந்தது, மலையாளமும் பிறந்ததுன்றாங்க. இதை நிரூபிப்பதற்காக கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் இருந்த தமிழ் கல்வெட்டுகள் அழிக்கப்படுகின்றன. டிஎடுக்காக நிறைய கல்வெட்டுகள் அழிக்கப்படுது, தமிழுடைய வரலாற்று சான்றெல்லாம் அழிக்கப்படுது. இதுக்கு காரணம் என்ன? இவங்க உருவாக்குன இந்த திராவிடங்கிற ஒரு வார்த்தை தொல் திராவிடங்கிற இன்னொரு வார்த்தையை உருவாக்குற காரணத்தினால இதெல்லாம் அழிக்கப்படுது. இது இல்லாம திராவிடங்கிற பேரை வேற யாராவது பயன்படுத்துறாங்களா? எளிமையா பார்க்க போனா திராவிடங்கிற சொல்ல யார் பயன்படுத்துறாங்கன்னா பிராமணர்கள் பயன்படுத்துறாங்க. இங்கே திராவிடன் அப்படின்னு ஒரு இனம் இருந்ததுக்கான வரலாற்று தகவல்கள் கிடையாது. அதாவது தமிழில் இருந்து தான் இந்த மொழி எல்லாம் தோன்றுச்சு, தமிழன் தான் இங்கே மூத்த குடி மூத்த இனம்னு சொல்றதுக்கு ஒரு ஒபாமை இருந்தவர்கள் ஒரு கற்பனையான ஒரு மூத்த இனத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்ல இருந்து மலையாளம் வந்துச்சுன்னு சொன்னா மலையாளிக்கு பிடிக்கலைங்க. என்ன பாண்டின்னு சொல்லி நம்ம திட்டுறோம், இவன் மொழியிலேருந்து நம்ம மொழி வந்துச்சுன்னா அது எப்படி அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. அப்போ தமிழ்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லி யாராவது ஒரு ஆய்வாளர் அங்கே உண்மையை சொன்னா கூட அவன் அதை ஏற்றுக்கல. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஆமாங்க தமிழ்ல இருந்து வரல, புரோட்டோ திராவிடன்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அது தமிழுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சுங்க. அப்படியாப்பா எங்கே இருந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் புரோட்டோ திராவிடியன் ஸ்கிரிப்ட் ஒரு கல்வெட்டு ஒரு எழுத்து கிடையாது, காட்டினதே இல்லை. காட்டுறதுலாம் தமிழ் ஸ்கிரிப்ட். அப்போ தமிழ்ல இருந்து மலையாளம் வந்துச்சுன்னு தானே சொல்லணும். புரோட்டோ திராவிடன்ல இருந்து மலையாளம் வந்துச்சு, புரோட்டோ திராவிடன்ல இருந்து தெலுங்கு வந்துச்சு, புரோட்டோ திராவிடன் வந்து கன்னடம் வந்துச்சு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா கன்னடனுக்கும் மலையாளிக்கும் தெலுங்கனுக்கும் தமிழ்ல இருந்தா நம்ம வந்தோங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் கேட்டா புரோட்டோ திராவிடன்ல இருந்து வந்துச்சு. இந்த ஒரு விடயத்துக்கு மட்டும்தான் அவன் திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அவன் என்ன நோக்கம் எங்களுக்கு அப்படின்னா தமிழருக்கு பெருமை எங்கேயுமே வரக்கூடாது. அது போக இப்போ வந்து நம்ம சிந்து சமவெளியினுடைய நாகரிகத்தை பற்றி பேசுகிறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த மொழி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க எழுதியிருக்காங்க, எழுத்து இருக்கக்கூடிய ஒரு மொழி. சரிங்களா? அப்போ அதாவது கிமு 500வது ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எழுத்து இருந்த ஒரே ஒரு மொழி வந்து தமிழ் தான். ஓகே. கிமு 4வது நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா பிராமிங்கிற ஒரு வடிவம் உருவாக்கப்பட்டு பிராகிருதத்துக்கு கொடுக்கப்படுது. அதுக்கு பின்னாடி தான் சமஸ்கிருதத்துக்கு வந்து வரி வடிவம் வருது. நம்முடைய ஆய்வுகளின்படி கிமு 6வது நூற்றாண்டிலே தமிழுக்கு வரி வடிவம் இருந்திருக்கு. அப்போது வரி வடிவம் இருந்த 2 மொழிகள் என்னென்னு பார்க்க போனால் ஒன்று சிந்து சமவெளியில் இருந்த மொழி, இன்னொன்று தமிழ்நாட்டில் இருந்த மொழி. சிந்து சமவெளியில் காணப்பட்ட அந்த குறியீடுகள் தமிழ்நாட்டில் 200 குறியீடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, கீழடி அகழாய்வு உட்பட.
350க்கும் மேற்பட்ட குறியீடுகள் தான் எங்களுக்கு கிடைச்சது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற அந்த வரி வடிவங்களுக்கும் இப்பொழுது இங்கே அந்த நாங்கள் சொல்கிற குறியீடு என்ற வரி வடிவங்களும் ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிந்துவெளியில் அதுவும் ஹரப்பா போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இதே அமைப்பு தான் நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரில் செய்த அகழாய்விலும் கிடைச்சது. அப்போ என்ன நடக்குதுன்னா, சிந்து சமவெளியில் இருந்த அந்த மொழி தான் தமிழ்நாட்டில் பேசின இந்த மொழி அப்படின்னு நமக்கு நேரடியாக நிரூபிக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறேன், ஆனைக்கோட்டைன்னு இலங்கையில் ஒரு இடம், அங்கே வந்து 1980களில் நடந்த ஒரு அகழாய்வில் ஒரு முத்திரை கிடைக்குது. ஆனைக்கோட்டை முத்திரைன்னு நீங்கள் கூகுளில் பண்ணால் வரும். அதில் 2 தமிழ் எழுத்துக்களும் சிந்து சமவெளி முத்திரைகள் 2ம் இருக்குது. 2 மொழியையும் கலந்து எழுதியிருக்காங்க. எடக்கல் குகை அப்படின்னு ஒரு இடம் கேரளாவில் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு கல்வெட்டு கிடந்தது. அந்த கல்வெட்டில் சிந்து சமவெளி எழுத்தும் தமிழ் எழுத்தும் சேர்ந்து காணப்படுது ஒரே மாதிரி. அப்படி என்னன்னா, சிந்து சமவெளி எழுத்தை பயன்படுத்தி இருந்த அந்த மக்கள் உருவாக்குன புது எழுத்து தான் தமிழ் எழுத்து அப்படின்னு நமக்கு இது தெரிய வருது. ஆனா இன்னைக்கு சிந்து சமவெளி மொழியினுடைய நாகரிகத்தை பத்தி பேசுறப்போ அங்கு பேசப்பட்ட மொழி வந்து புரோட்டோ திராவிடியன் மொழின்னு எழுதுறாங்களே. அப்ப தமிழர்களுடைய பெருமை எந்த பெயரால பறிக்கப்படுது? திராவிடம்ங்கிற பெயரால பறிக்கப்படுது இல்லையா? தமிழர்களுடைய வரலாறு எந்த பெயரால் அழிக்கப்படுது? திராவிடங்கிற பெயரால் அழிக்கப்படுது இல்லையா? இதுதான் நான் கேட்குறேன். என்ன நஷ்டம்னா, கண்ணு மழை நம்ம நஷ்டத்தை பார்க்குறோமே. சில வார்த்தைகளை சில துறைகளில் பயன்படுத்தக்கூடாது. அது அந்த ஒரு மக்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா, எது பழமையான அடையாளமோ அதை தான் நம்ம வச்சுக்கணும். எது வந்து புதுசாக வந்த அடையாளமோ அதை வச்சுக்கிட்டோம்னா அந்த அடையாளத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறுங்கிறது அழிஞ்சு போயிடும். இல்லைங்களா? இப்போ வந்து டார்வின் வந்து ஒரு தியரியை கண்டுபிடிச்சார். என்ன சொன்னார்னா, வலிமையானவை பிழைத்துக் கொள்ளும்னாரு. இது வந்து இந்த தியரி வந்து மரபியலுக்கு சரி. இதே வந்து சமூகத்தில் பொறுத்து பார்த்து எவனா செத்து போயிட்டான்னா, டார்வினே சொல்லிட்டாரு அவன் வலிமையில தான் செத்து போயிட்டான்னு சொல்றது இருக்குல்ல, சோசியல் டார்வினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்போ டார்வினுடைய கோட்பாட்டை சமூகத்தில் பொறுத்துறப்போ அது சமூகத்துக்கு எதிரானதாக மாறுகிறது. வரலாறுன்னு வர்றப்போ அந்த இடத்துல திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, தமிழ்ங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு அது மேலே தான் அவங்க திராவிடம்னு எழுதுறாங்க. இதுதான் சிக்கல். இந்த மாதிரியான மொழி மாதிரியான விஷயங்களை வச்சு நாங்கள் யாரையாவது பிரித்து பார்க்குறோமா? கிடையாது. இல்லை, இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது அண்டை மாநிலங்களில் உட்காந்து தமிழ் கல்வெட்டுகள் மேலேயே வந்து அவங்க மொழியை செதுக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட போய் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. அவங்க ஏற்றுக்காத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, இப்போ அவங்கெல்லாம் அப்படி தான்ப்பா இருப்பாங்க, அவன் தெலுங்கனா தான்ப்பா இருப்பான், மலையாளியாக தான் இருப்பார், நீ மட்டும் திராவிடனா இருந்துக்க அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இப்போ வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது, மலையாள நடிகர் சங்கம் இருக்குது, கன்னட நடிகர் சங்கம் இருக்குது. நமக்கு மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம். அப்போ வந்து ஒரு தமிழ் நடிகர் வந்து மலையாளத்தில் நடிக்க போனால் நீ மலையாள நடிகர் இல்லைன்றான், கன்னடத்தில் நடிக்க போனால் நீ கன்னட நடிகர் இல்லைன்னு சொல்லிடுறான். ஆனால் அவங்க இங்கே நடிக்க வந்தால் நீங்கள் தென்னிந்திய நடிகர்னு வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. இதுதான் நான் கேட்குறேன். ஒரு விஷயத்தை பங்கு போடுறப்போ, என் சாப்பாட்டில் ஒரு பங்கு உனக்கு போகுதுன்னா உன் சாப்பாட்டில் ஒரு பங்கு எனக்கு வரணும்ல. என் சாப்பாட்டை மட்டும் நீ 2000 வருஷமாக உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னா நான் யார் சாப்பாடு சாப்பிட்றது? மற்ற மாநிலங்களில் போய்ட்டு நீங்கள் திராவிடரானா ஏற்றுக்க மாட்டாங்க. திராவிடங்கிறத எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா, இவங்க மொழி தமிழ்லேருந்து தானே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை தொல் திராவிடத்துலேருந்து வந்ததும்பாங்க. அந்த கேள்வியை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க திராவிடர்னு ஒத்துக்க மாட்டாங்க. திராவிடருங்கிற சொல் பயன்பாட்டில் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நான் இப்போ சொன்னேன். தமிழர்களுடைய ஒரு பெரிய அடையாள அளிப்புக்கு அது துணை நிற்கிறது. திராவிடங்கிற சொல்லை யார் பயன்படுத்துகிறாங்கன்னா, பிராமணர்கள் பயன்படுத்துகிறாங்க. என்னால் ஒரு சின்ன பட்டியல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தென் கனரா திராவிட பிராமணர் சங்கம், புத்தூரு திராவிட பிராமணர் சங்கம், ஸ்ரீ கோணசீமா திராவிட சங்கம், தும்மக்கட்டா திராவிட பிராமண சங்கம், உடுப்பி ஸ்தனிகா திராவிட பிராமண சங்கம், உடுப்பி தென்கனரா திராவிட பிராமண சங்கம். இதெல்லாம் வந்து பிராமண அமைப்புகளோட பேர். அப்போது இந்த திராவிடங்கிற சொல்ல அவங்க எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, தென்னிந்தியாவில் வாழக்கூடிய
பிராமணர்களை குறிப்பிடுறதுக்கு அவங்க பயன்படுத்தின சொல் தான் திராவிடங்கிற சொல். ரொம்ப எளிமையாக நான் கேட்குறேன். இப்போ வந்து ராகுல் டிராவிட்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பிராமணர். அவர் பேருக்கு பின்னாடி திராவிட்னு ஏன் வருதுன்னா அவர் திராவிட பிராமணருங்கிறதுனால தான். மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சது ஒரு 10,000 15,000 பேர் திராவிட அப்படிங்கிற பேரோட இருக்காங்க. அத்தனை பேருமே பிராமணர். இப்போ அவங்க கிட்டேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து பிராமணர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை எடுத்து காமிச்சு இது பிராமணர் அல்லாதவர்களை குறிக்கக்கூடிய சொல்லு அப்படின்றாங்க. சங்க இலக்கியத்துல திராவிடம் இருந்ததா? தமிழர் வரலாறு சங்க இலக்கியத்துல இருக்கு. சோழர்கள் இருக்காங்க, பாண்டியர்கள் இருக்காங்க, சேரர்கள் இருக்காங்க, தமிழ்ங்கிற வார்த்தை இருக்கு, தமிழருங்கிற வார்த்தை இருக்கு, இவைகள்லாம் இருக்கிறது. திராவிடர்னு இருக்குதா? இல்ல திராவிடர் சங்க இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க அதை சொல்லுங்க. சங்க இலக்கியத்துல இருக்கா திராவிடம்ங்கிற வார்த்தை? திராவிடம்ங்கிற வார்த்தை யாரால் பயன்படுத்தப்பட்டதுன்னு தான் கேட்டேன். தமிழ்ல இல்லவே இல்ல. தமிழ்ல இல்ல, வேற எங்க இருந்துச்சு சொல்லுங்க. திராவிடம் நம்ம சான்ஸ்கிரிட்ல இருந்துச்சு. அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சான்ஸ்கிரிட்ல இருந்துச்சுங்க திராவிடம்னு. சான்ஸ்கிரிட்ல திராவிடம் எதை குறிச்சது? யாரை குறிச்சது? பிராமணர்களை குறித்திருக்கு. சரி, இன்னைக்கு வரைக்கும் திராவிட மகாசபா, உங்க திராவிட இயக்கத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டான் திராவிட மகாசபாவை. தொடங்கினவன் பிராமின்ஸ். ஓகேவா? பிராமணரோட சாதி பஞ்ச திராவிடர்கள், பிராமணர்களுடைய சாதி 5 பிராமணர்களுடைய பிரிவை பஞ்ச திராவிடர்கள் அவங்க தான் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் நீங்க மறுக்கிறீங்களா? பிராமணனோட அடையாளத்தை தமிழனோட அடையாளம் சொல்றது தமிழனுடைய உழைப்பு சுரண்டல் தாங்க திராவிடத்துல நடந்திருக்கு. திராவிடம் என்பது தமிழர்கள் மீது அந்த சவாரி செய்யக்கூடிய ஒரு கூட்டம். அது ஒவ்வொரு முறையும் தமிழர்களை சுரண்டி தான் பிழைக்கிறது. திராவிடம்ங்கிற அடையாளம் வந்து முக்காடு வாங்கறீங்க. நானும் திராவிடன்னா தமிழன் தான் போல நினைச்சிட்டு திராவிட மேட்ரிமோனில திராவிட பொண்ணுக்கு வரம் தேடலாம், நம்மளும் திராவிட பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு திராவிட மேட்ரிமோனி நடிக்கிறேன். கடைசியில பார்த்தா பிராமின்ஸா வராங்கங்க. ராகுல் டிராவிட்னு வராரு, அவர் பிராமின்ங்கிறாங்க எல்லாம். அப்பதான் அப்ப திராவிடனா பிராமணர்கள் போல, அது ஒரு பிராமண சாதி பேர் போல, சாதி பேரை தான் இவ்வளவு நாள் வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்க போலன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிருச்சு. இதான் சொல்றேன். திராவிட மேட்ரிமோனி அடிங்க. உங்களுக்கு திராவிட பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தா, இல்ல வரன் பார்க்கணும்னு ஆசை இருந்தா, கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, பட் வரன் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா யாருக்காவது உங்க நண்பர்களுக்குனா திராவிட மேட்ரிமோனியில போய் பாருங்க. ஆனா எல்லாம் பிராமின் பெண்களா தான். இப்ப பாருங்க, கமலஹாசன் திராவிடன் ஏத்துக்குவாரு, ஹெச் ராஜா திராவிடன் ஏத்துக்குவாரு, மோடியும் திராவிடர்னு ஏத்துக்குவாரு. ஏன்னா அவங்க தான் திராவிடர்கள். தமிழர்கள் திராவிடர்கள் என்ன நான் தான் ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா நான் தமிழன். இதான் சொல்றேன். அப்ப யுவன் சங்கர் ராஜா தமிழர், அவர் ஏத்துக்க கூடாதுங்கிறேன் நானு. ஒவ்வொரு தமிழனும் புரியல இல்லாம அவங்க அடையாளத்துல போயிடாதீங்க, உங்களோட அடையாளத்தை அழிச்சிருவாங்கிறேன். திராவிடம் என்னை வந்து காப்பாற்றியதுன்ற வரலாற்றை படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க மைக் எடுத்து போய் திராவிடம்னா என்னன்னு முதல்ல கேளுங்க. திராவிடம்னா என்னன்னு தெரியுமா? திராவிட் மட்டும் தான் தெரியும். திராவிடம் கேள்விப்பட்டுங்க தெரியல. உனக்கு தெரியுமா திராவிடம்னா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மக்களுக்கு எல்லாம் திராவிடம்னா ஒரு புரிதல் கிடையாது. திராவிடம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. அது சும்மா ஏன்னா பொய்யை வந்து ரொம்ப நாளைக்கு நீங்க வந்து காப்பாற்ற முடியாது. திராவிட இனம்னு ஒண்ணு இருந்துச்சுட்டு அதுக்கப்புறம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அது திராவிடம் என்ற அந்த வார்த்தையும் அந்த மொழியியல் அடிப்படையில் கூட திராவிட மொழின்னு சொல்லுவது முழுக்க முழுக்க தமிழை வந்து ஓரங்கட்டும் நடவடிக்கை தான். இன்னைக்கு கேரளால இருக்க மலையாளி என் நண்பர், நான் இந்த காலேஜ் படிக்கும்போது நடந்த விஷயம் இது. கேரளால இருக்கக்கூடிய நண்பர், ஆந்திரால இருக்கக்கூடிய நண்பர், நாங்க 3 பேரும் ரூம்மேட்ஸ் ஒரே காலேஜ்ல ஒரே ரூம்ல வாழ்றவங்க. அன்னைக்கு இயல்பா அந்த மொழியுடைய தோற்ற வரலாறை பற்றி படிக்கும்போது நான் பேசுனேன், தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த மொழிகள் வந்து வந்ததுன்ட்டு. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா அவங்களாம் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தமிழ்ல இருந்து வரல. தமிழ்ல இருந்து வரலன்னா மலையாளம் எதுல இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறேன். அவன் சொல்றான் புரோட்டோ திராவிடன்ங்கிற இடத்துல மொழியில இருந்து வந்துச்சுங்கிறான். புரோட்டோ திராவிடன் என்னப்பா, என்ன அதுக்கு ஏதாவது கல்வெட்டு இருக்கா, ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கும்போது அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையே. புரோட்டோ திராவிடன் எந்த இடத்துல கல்வெட்டு இருக்கு, எந்த இடத்துல இந்த மொழி இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு, யார் அப்படி புரோட்டோ திராவிடன் யாராவது குறிப்பிட்டு இருக்காங்களா? வெள்ளக்காரன் தமிழ் தான் அந்த மூத்த மொழின்னு சொல்வதற்கு சொன்னா ஏத்துக்கல. இந்த தமிழ் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்ப அவன் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லணும். என்ன பொய் சொல்லணும்? இது எல்லாத்துக்கும் காமனா ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சுன்னு சொல்றான் பொய்ய. அதுக்கு இப்போ திராவிடியன், புரோட்டோ திராவிடியன் ஒரு லாங்குவேஜ்னு சொல்லி அதுக்காக தான் அந்த தியரியை உருவாக்குனாங்க. இது என்ன, தமிழருடைய உண்மையாக வரக்கூடிய அந்த பெருமையை வந்து மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாடல். அந்த சொல்லாடலை தவறாக ஒரு இனம் என்ற அடிப்படையில் இவங்கெல்லாம் ஒரே இனம், ஏன்னா இனத்தால் இவர்கள் ஒண்ணுது, நான் அதெல்லாம் மறுக்கல. ஆனா அந்த இனத்திற்கு பேர் திராவிடம் என்று வரலாறுல எங்கேயும் குறிப்பில்லை. அது தமிழினத்தில் இருந்து கிளைத்தவர்கள் தான். இப்ப மலையாளிகளும் தமிழினத்திலிருந்து கிளைச்சவங்க தான், தெலுங்கர்களும் தமிழினத்திலிருந்து கிளைத்தவர்கள் தான், கன்னடர்களும் தமிழினத்திலிருந்து மாறியவர்கள் தான். எப்படி மாறுறாங்க?
தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கு உருவாகிறது, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடம் உருவாகிறது, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளம் உருவாகிறது. இன்னைக்கு தமிழை மட்டும்தான் சமஸ்கிருதத்தை வெறுப்பான், சமஸ்கிருதத்துடைய கலப்பு ஏற்படுறதை வெறுப்பான். வெறுத்ததனால தான் தமிழ் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஏற்பான் யாரு? தெலுங்கை ஏற்கிறாங்க. தெலுங்கர்கள் வந்து தமிழ்ல இருந்து தெலுங்கு வந்துச்சுன்னு சொல்றதுக்கு கூச்சப்படுறான். ஆனா சமஸ்கிருதத்துல இருந்து தெலுங்கு வந்துச்சுங்கிறத பெருமையா சொல்றாங்க. அவங்களுடைய ஸ்கூல் புக்ல இருக்குங்க. அவங்க ஸ்கூல் புக்ல சான்ஸ்கிரிட்ல இருந்து தெலுங்கு வந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்கான். சரி சரி. சான்ஸ்கிரிட் மூத்த மொழின்னு சொல்றாங்க. தமிழன் தான் அதை மறுக்கிறான். அது மறந்துட்டாங்க. ஆனால் அது தமிழ் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி. நான் சொல்றேன், இப்போ ஆய்வு நடத்தப்படுது. அதுல வந்து இப்போ சில பிரேக் த்ரூலாம் கிடைச்சது. என்னன்னா 2600 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு இங்க ஒரு நாகரிகம் இருந்ததான கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் அதை ஒட்டி இங்கே பல சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு. என்ன இங்கே தமிழர் நாகரிகமாக திராவிட நாகரிகமான ஒரு பெரிய சண்டையாக சமூக வலைதளங்களில் நடந்துட்டு இருக்கு. அந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கீழடியில் வந்து ஆய்வை மேற்கொள்கிற தொல்லியல் துறைக்கு முன்பான கோரிக்கை, தமிழின முன்னோர்கள் வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கரில் வாழலை. இது 100 ஏக்கர் 150 ஏக்கரில் கூட்டம் கூட்டமாக குழுமி வாழ்ந்த இன மக்கள். நீங்கள் கீழடியில் அப்போ இருந்தே 2 ஏக்கரில் தோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே ஆய்வு செய்து எடுத்த பொருட்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பெங்களூர் கொண்டு போயிட்டீங்க. அப்போவும் நாங்கள் இது மாதிரி சண்டை போட்டோம். எங்கள் பொருளை கொண்டு இன்னொரு மாநிலத்தில் வச்சா அது எப்படி சரியாக இருக்குன்ட்டு. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2 அந்த மொத்த 100 ஏக்கரையும் வாங்கி அந்த நிலப்பரப்பு முழுதும் நீங்கள் தோண்டி பார்க்கணும். அப்போ தான் அது முழுமையான ஆய்வாக அது அமையும். அது 2 ஏக்கரில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதானே? அது ஒப்புக்கு ஒரு சடங்குக்கு செய்கிறதல்ல. அது ஒரு வரலாற்றை பேராவணப்படுத்துவது என்பது அது மிக முதன்மையானது. உங்களுக்கு நீங்கள் அறியாதது இல்லை. அந்த 100 ஏக்கரையும் நீங்கள் தோண்டணும். அப்போ தான் தமிழனுடைய நடுகள் மரபினா அவனுக்கு மெய்யல் கோட்பாடு இருந்ததா, அவன் வழிபாடு இருந்ததா, அவனுக்கு ஒன்று சமய கோட்பாடு இருந்ததா, அதெல்லாம் தெரிய வரும். நீங்கள் வந்து எழுத்தே நீங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் கட்சி ஒரு மாநாடு நடத்தினா நீங்கள் எப்படி நடத்துவீங்க? மேற்கூரை போடாமல் நடத்துவீங்களா? இல்லை. ஆனால் இந்த ஆய்வையே மேற்கூரை போடலை. மழை பெய்யும், மழை பெஞ்சா, பருவமழை பெஞ்சா தண்ணி வந்து அந்த தோண்டின இடங்களில் நிறைஞ்சிருங்கிற ஒரு அடிப்படை தெரியாதா உங்களுக்கு? மற்ற பக்கத்தில் தண்ணி வந்து ஓடி வந்து அந்த தோண்டின இடத்துல குழியில் அந்த பள்ளத்தில் விழாமல் தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சுருக்கிறீங்க? இப்போ தண்ணி நிறைஞ்சிருச்சு, மறுபடியும் தண்ணியை வச்சு விஷயந்திரத்தை வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் தோண்ட போகிறீங்க நீங்கள். இதெல்லாம் ஒரு அடிப்படை. உளப்பூர்வமாக உண்மையாக நீங்கள் ஆய்வு செய்யணும்னா இதெல்லாம் செஞ்சுருக்கணும். மேற்கூரையிட்டு பாதுகாப்பு வச்சு சுற்றி அந்த தண்ணி உள்ளே வராமல் வச்சு செஞ்சுருக்கணும். முழுமையான கீழடி ஆய்வு வெளியில் தெரிய வரணும்னா நீங்கள் 100 ஏக்கர்லையும் நீங்கள் ஆய்வு செய்யணும். அதே போல் ஆதிச்சநல்லூர் ஆய்வையும் திருப்பி செய்யணும். மூடி நீங்கள் வந்து தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும், அவனுடைய பெருமை தெரிஞ்சிடுங்கிறதுக்காக சும்மா ஒப்புக்கு ஒரு கடமைக்கு செஞ்சு விட்டு போகிறத அது ஏற்க முடியாது. ரெண்டாவது, இங்கே வந்து நீங்கள் தம்பி கேட்குறாரு, இது திராவிட நாகரிகமாக இல்லை இது இந்திய வரலாறா, இந்திய பாரத பண்பாடெல்லாம், அதெல்லாம் வெற்று ஏமாற்று. 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்தியாங்கிற ஒரு நாடு எப்போது உருவாக்கப்பட்டது? இது என்ன திராவிடர்னா யார் திராவிடர்? அப்போ திராவிடர் தான் தமிழர், தமிழர் தான் திராவிடர்னா ஏது தமிழர் நாகரிகமாக இருக்கக்கூடாது? சும்மா எல்லாவற்றையும் தன்வயப்படுத்தி ஒரு வெட்டி பெருமை பேசிய இந்த திராவிட இயக்கங்கள் இதையும் திராவிட நாகரிகம் சொல்லும். எல்லாமே ஒரு புரட்டு, ஒரு ஏமாற்று. எப்போ திராவிட நாகரிகம்னா அதுக்கு சான்று இருக்கா? அதே தமிழ் எழுத்து இருக்குது, தமிழ் எழுத்துன்னு சொல்லணும், இல்லை தமிழின்னு சொல்லணும்.
அது தமிழ் பிராமி ஏதோ ஒன்று கொண்டாந்து சேர்த்து இணைச்சி விடுறது. தமிழனுக்கு எந்த பெருமையும் எந்த அடையாளமும் இருந்து விடக்கூடாதுங்கிறது இவங்க திட்டமிட்டு செய்கிறது. பிரதமர் மோடி தமிழை முன்னிறுத்தி ஒவ்வொரு பேச்சுகளையும் பேசி வராரு. அது குறித்து உங்களுடைய கருத்து? इतनी बड़ी अमानत इस देश के पास है, इतना बड़ा गौरव देश के पास है, लेकिन हम सीना तान करके दुनिया में कहते नहीं है। मैं पिछली बार जब यूनो में मेरा भाषण था तो मैंने जानबूझकर कुछ तमिल बातें बताई, क्योंकि मैं दुनिया को बताना चाहता था मुझे गर्व है कि तमिल भाषा दुनिया की श्रेष्ठ भाषा, दुनिया की सबसे पुरानी भाषा ये मेरे देश की है. அது சரியானது தான். அதுக்காக நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கிறோம். ஏன்னா அது ஒரு உண்மையை அவர் ஒத்துக்கிறார் பாருங்க. எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து பேசினது தான் அன்னைக்கு எந்த மொழி ஆட்சி மொழியாக வரணும்போது அந்த கருத்தை தமிழ் அறிஞர்களில் உலக அறிஞர்கள் பல பேரும் நிறுவியிருக்கிறாங்க. தமிழ் உலகின் மூத்த மொழி என்று அதை பிரதமர் பல இடங்களில் பதிவு செய்கிறார். அதில் எங்களுக்கு பெருமை, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாங்கிறது. இதுதான் முதலாக நாம் எழுதப்பட்ட ஆ என்ற வடிவம். இந்த வடிவத்தை பனை ஓலைகளில் நாம் எழுத இவ்வாறு திரிவடைகிறது. இந்த திரிவு நாளுக்கு பின்னர் ஜியு போப், கால்டுவெல் போன்ற மேலை நாட்டு அறிஞர்கள் பனை ஓலையில் இருக்கக்கூடிய தமிழை காகிதங்களுக்கு அச்சுக்கருவி கொண்டு வரும்பொழுது இதில் சில மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது போன்ற ஒரு சுழியை அமைத்து நன்றாக வளைத்து நேர்கோடாக செய்து இது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். இப்பொழுது நம்மளுடைய கேள்வி இந்த இடத்திலே மீண்டும் எங்கே எழுகிறது என்றால், இந்த வடிவத்தை இவர்கள் கொண்டிருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று தேடச் சென்றோம். நமக்கு இந்த வடிவம் கிடைத்திருக்கிறது. இந்த வடிவம் கிடைத்ததற்கு என்ன காரணம்? இப்பொழுது நம்முடைய தேடல் மீண்டும் இந்த இடத்திலே துவங்குகிறது. இந்த வடிவத்தை இந்த ஆ என்ற ஒலிக்கு வைத்ததற்கு என்ன காரணம், என்ன பொருள் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பதிவு செய்ய போகிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த மனிதனுடைய உருவப்படத்தை நீங்க மறைத்து விட்டு இந்த ஆ என்ற ஒலி பயணப்பட்ட திசை, இந்த காற்று பயணப்பட்ட திசையை மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்துப்போம். இப்போ உந்தியிலிருந்து காற்று புறப்படுகிறது. அது இந்த 3 இடத்துல வந்துருச்சு. தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை கொண்ட காற்று மிடற்றிலிருந்து உயிரெழுத்தாக வெளிப்பட போகிறது. அது பல்வரிசையை தாண்டி வெளிப்பட்டால் ஆ ஆ என்ற எழுத்து இவ்வாறாக பிறந்திருக்கிறது. சமஸ்கிருதத்தை வளர்க்க பலக்கூடிய செலவுகள் செய்யப்படுது. ஆனால் தமிழை வளர்க்கறதுக்கான எந்த ஒரு முயற்சி அதுக்கு தான் நம்ம வர்றோம். நீங்கள் சமஸ்கிருதத்தையும் விட மூத்த மொழி தமிழ் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க. தமிழின் தொன்மத்தை இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறீங்க. தமிழ் உலகின் மூத்த மொழி என்று சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஆற்றூர் ரவிவர்மாங்கிற ஒரு கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, உலகில் யாருக்காவது தான் இந்த பெரும் வாய்ப்பு கிடைக்கும், அதாவது அவனுடைய தாய்மொழியிலேயே ஆகச்சிறந்த இலக்கியங்களை படிக்கிற நல்வாய்ப்பு, அது கிரேக்கர் சீனரை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த மொழி என் தாய்மொழியாக இல்லைனாலும் என் தாய்மொழிக்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று கேரள கவிஞர் சொல்கிறார். அந்த மாதிரி தமிழ் இன்னைக்கு இவ்வளவு தொன்மையான மொழி என்றால் அதை வளர்த்தெடுப்பதற்கு, அது அழிந்து போகாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க, என்ன வாய்ப்பு கொடுக்குறீங்க? ஆட்சி மொழியாக்குறீங்களா? ஒரு சின்ன நாடு சிங்கப்பூரில் 3 மொழி ஆட்சி மொழியாக இருக்குது. சுவிஸ்லாம் 11 மொழிக்கு மேலே ஆட்சி மொழியாக இருக்குது. ஏன் 22 மொழிகள் இந்த வேலை பெரிய நாட்டில் ஆட்சி மொழியாக இருந்தால் என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன சிக்கல்? தமிழ் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழியாக, வழக்காட்டு மொழியாக கொண்டு வரணும். அப்போதான் அது வாழும். அது தமிழில் அரசு அலுவலகங்களில் கோப்புகள் அதெல்லாம் வந்தால் தான் அது வாழும். சீனர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள சீன அரசு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி வருவதாக சீனாவின் யுனான் மாகாணத்தில் உள்ள மின்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றும் பேராசிரியர் நிறைமதி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம். தமிழ் மொழியை கத்துக்கிறதுக்கு சீன அரசு என்ன மாதிரியான உதவிகள்லாம் செய்யறாங்க? சீன அரசு சில ஊக்கம் அளிக்கிறது. என்னென்றால் முன்பு இந்த இந்தியாவை பார்த்த போது இந்த
வட இந்தியாவுக்கு மேலும் முக்கியம் அளித்தோம். ஆனால் இப்போது இந்த தென்னிந்தியா ரொம்ப முக்கியம் என்று சிலர் மேலதிக மக்கள் உணர்ந்தோம். அப்புறம் தென்னிந்தியாவை பார்க்கும்பொழுது இந்த தமிழ்மொழி தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரதேசமாகும். சில நிதி உதவி தொகை கொடுத்தது எடுத்துக்காக. ஆனால் இந்த உதவித்தொகை நேரடியாக இந்த ஆசிரியர்கள் அல்லது மாணவர்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த புத்தகங்கள் வாங்குவதற்கும் அல்லது இந்த தமிழ்நாட்டில் படிப்பதற்கும் இந்த உதவித்தொகை கொடுக்கிறது. அப்போ தமிழ் மொழி மீட்சிக்கு நீங்கள் வந்து என்ன எங்களுக்கு வந்து என்ன அதுக்கு செய்கிறீங்க? நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து தமிழுக்கு தர்றதில்லை. அதனால் காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, இந்தியா ஒன்றுபட்ட தேசமாக ஒருமைப்பாடோடு இருக்கணும்னா தமிழ்நாட்டை தாண்டி வாழ்கிற மற்றவங்களும் தமிழ் கற்றுக்குறங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு தமிழ் ஒரு பெருமை மிக்க ஒரு தொன்மையான மொழி என்பதும்போது அந்த மொழிக்கான முதன்மைத்துவம் கொடுக்கப்படணுங்கிறத நம்ம இந்திய அரசிட்ட அதனுடைய ஆட்சியாளராக இருக்கிற முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்கள்ட்ட நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா தமிழ் நல்ல சிறந்த மொழின்னு பேசுவது வந்து தமிழர்களை உசுப்பேற்றுவதற்கு அவர்கள் கைதட்டை பெறுவதற்கு பேசுகிற ஒரு வெற்று பேச்சாக மாறிடக்கூடாது. தமிழர்களுடைய வரலாற்றை திரித்து இல்லை மடைமாற்றி இல்லை தனதாக்கி கொண்டுதான் இங்கே ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வரலாறுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு 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 விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரிய நாட்டு இது 2018 கொரிய நாடு வந்து இந்தியாவிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்குகிறது. இந்திய மற்றும் கொரிய நாட்டுடைய வரலாற்று தொடர்புகளை வந்து நாம் வந்து மீண்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ மீண்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆய்நாடு என்ற பகுதியில் இருந்து தான் எங்களுடைய வரலாற்றில் மிக மூத்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த பெண்மணி இருக்கிறாங்க, அதை நான் கடவுளாக வழிபடுறோம், அவங்க வந்து இந்தியாவிலேருந்து வந்ததாகத்தான் எங்களுக்கு குறிப்பு இருக்கிறது. இந்த ஆய்நாடு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய இந்திய நாட்டிற்கு அவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். உடனே நம்மளால என்ன எது கிடைச்சாலும் நம்ம அவங்களுக்கு பெருமை செய்யணும். உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த ஆய்நாடு இருக்கிறது. ரெண்டாவது, என்ன சமஸ்கிருதத்திற்கும் கொரியர்களுக்குமா தொடர்பு இருக்கு? மொழியியல் தொடர்பு, உணவு பண்பாட்டு தொடர்பு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா இந்த இந்திய ஆய்வாளர்களுக்கு? இந்த இந்திய ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்காங்க, கொரிய நாட்டுடைய மக்களுடைய தொடர்பு நிலை, அவர்களுடைய பண்பாட்டு கூறுகள், அவர்களுடைய மொழி கூறுகள், இவைகள் எல்லாம் எந்த மக்களோடு தொடர்புடையதுன்னு பார்க்கணும்ல. அது முழுக்க தமிழர்களோட தொடர்புடையதா இருக்கு. அங்க உத்தரப்பிரதேசத்தோட தொடர்புடையதாக இருக்கு. எங்க உத்தரப்பிரதேசத்துல அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டு இருக்கீங்களா? அம்மா அப்பா, நீ அண்ணன் பொண்டாட்டியை வந்து அண்ணி நான் கூப்பிட்டு இருக்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவன் பாபின்னு தானே கூப்பிட்டு இருக்க. அங்க பாபி நான் கூப்பிட்டு இருக்கான், கொரியால அண்ணின்னு தானே கூப்பிடுறான். அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், தொடர்புகள், பண்பாடுகள் எல்லாம் தமிழர்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது, அதனால் நிச்சயம் தமிழ்நாட்டோடு தான் உங்களுக்கு தொடர்பு இருக்கும். அப்ப மாறாக அயோத்தியா தான் ஆய்நாடு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு கசியவே விடாம 2018 ஒப்பந்தத்தை போட்டு இந்த புரிதல் இல்லை. தமிழன் வரலாறு தமிழர்கள் கண் முன்னாலேயே திருடப்பட்டு இந்த செம்பவளம் என்ற அந்த பெயர் தாங்கித்தான் நாங்களாம் இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரிய நாட்டிலிருந்து வந்து ஆசிரியர் சொன்னதை வச்சு நாங்களாம் ஆய்வு செய்யும் பொழுது, தேடி பார்க்கும் பொழுது இணையதளங்களில் அந்த செம்பவளம் என்ற பெயர் வந்து பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இன்னைக்கு பார்க்குறோம் அந்த செம்பவளம் என்ற பெயர் பதிவு செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஆவணங்கள் இப்போ சமீபத்தில் எழுதப்பட்ட 2018க்கு பின்னாடி எழுதப்பட்ட ஆவணங்கள், நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலேயும் செம்பவளம் என்ற அந்த பெயருடைய பயன்பாடு இல்லை. மாறாக சூரிய ரத்னாங்கிற பெயர் போடப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய அந்த இளவரசியுடைய பேர் வந்து சூரிய ரத்னா அப்படின்ட்டு. எந்த குறிப்பில இருந்து எடுத்தீங்க சூரிய ரத்னாங்கிறத? சூரிய ரத்னாங்கிறத கொரிய நாட்டு குறிப்பில் எங்கேயுமே கிடையாது. ஒரு சமஸ்கிருத பெயரை திட்டமிட்டு திணித்து இருக்கிறார்கள். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு தமிழர் வரலாற்றை திருட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக யாரோ ஒருவருடைய விஷமத்தால் ஏற்பட்ட குழப்பங்கள் தான் இதெல்லாம்.
இன்னைக்கு பார்க்குறோம் விக்கிபீடியா ஆர்டிகல்ஸுமே முழுக்க தமிழர்களுக்கும் தொடர்பு எல்லாத்தையும் டெலீட் செய்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க அயோத்தியா அங்கே இங்கேன்னு போட்டு மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இனி உத்தரப்பிரதேசம் தான் கொரியாவுடைய தொடர்புடைய நாடு என்பதை கொரிய நாடும் அறியாமையில் போய், ஏன்னா அவர்கள் இந்தியாவை நம்பியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியல இந்தியாவுக்குள்ள இத்தனை பிரச்சனை இருக்கும்னு. நமது முன்னோர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த இந்திய மண்ணில் அடிமையாக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு இருப்பார்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க நினச்சிட்டு வந்து 2000 மார்ச் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் ஆட்சி செய்த ஒரு தமிழர்கள் இப்படி தான் இருப்பாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்தியர்கள் அப்படி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க வந்து வராங்க. இங்கே தமிழர்கள் குரலிலிருந்து வரலாற்றிலிருந்து அடிமையாக்கப்பட்டு புரிதலற்று அடிமையாக்கப்பட்டு இருப்பார்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தனால என்ன ஆகிப்போச்சு, தமிழர்களோடு ஏற்பட வேண்டிய தொடர்பு இன்னைக்கு வேறவங்க கூடயோ. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு வழிகாட்டல் இது இந்திய அரசே செய்யுது. அப்போ என்ன வன்மம் தமிழர்கள் மீது, என்ன வன்மம்? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை வந்தால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. இல்லை ஆமாம்மா வெளியிடல. நாம் என்ன சொல்கிறோம், இதை முற்று பெற வைக்கக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எடுத்துட்டோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 2 ஏக்கரில் வந்து ஆய்வு செஞ்சுட்டு அவ்வளோதான் நம்ம சொல்லக்கூடாது. முழு இடத்தை 100 ஏக்கரையும் வாங்கி நீங்கள் முழு ஆய்வையும் செய்யும்போது அது நிறைவான ஆய்வாக வரும். அது சும்மா ஏதோ நாங்கள் தோணுனா பார்த்தோம் அது அவ்வளோதான் அப்படின்னு முடிக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், அந்த மொத்தமாக 100 ஏக்கரில் நீங்கள் ஆய்வை நடத்தி நிறைவான ஒரு ஆய்வாக கொண்டு வரணும்னு கோரிக்கை வைக்க. சார், அண்மையில் நடிகர் ராதாரவி வந்து இங்கே உள்ள தெலுங்கர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியை டிசைட் பண்ணுறாங்கன்னு தமிழ் சினிமாவில் தெலுங்கர்களுடைய பங்கு பற்றியும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் நாம் தமிழரோட. இல்லை அவர் அண்ணன் சொல்கிற கருத்தில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதை தான் சொல்கிறோம். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் தெலுங்கர் இனம்னு. அதுதானே நம்ம கேட்குறோம். நீங்களாக இருங்க, நாங்களாக இருக்கிறோன்னு சொல்கிறோம். அதில் வந்து அவர் சொல்கிறதுல இருக்குது, இங்கே வந்து 48 பேருக்கு மேலே பிறமொழியாளர்கள் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் செய்தி அனுப்பியிருக்காங்க, கேரளாவில் முழுக்க மலையாளிகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர், ஆந்திராவில் 2 மாநிலத்தில் முழுக்க தெலுங்கர் தான் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே, தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அப்போ சரிபாதிக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஏன்னா ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகள் பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்டு எல்லாரையும் நேசிக்கிறது மக்கள், தமிழ் இன மக்கள்.